இந்த கவிதையை நல்ல கவனமா கேளுங்க, அப்பதான் நல்லா புரியும். மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பு ஒரு முறை எங்களிடம் கேட்டார். கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும், இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேயே சிலர் எப்பயுமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அதுல 2 பேர், ஒன்னு கவிதா இன்னொன்னு வனிதா. கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேரிடுகிறது. வாழ்க்கை மாத்துது நிறைய பேத்த. இன்ஜினியர் ஆக போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன் கடைசி பெஞ்ச் CN ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே நுண் உயிரியலை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு TNPSC எழுதி கடைநிலை ஊழியன் ஆனான். அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்ற நான், இவர் நாமத்துக்குமார் எழுதுறாரு, அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்ற நான் ஆனா ஆவண்ணா எழுதி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் கவிதை எழுதிட்டு இருக்காருல்ல, அதனால ஆனா ஆவண்ணா எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியார் ஆவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராகவே பணியாற்றுகிறான். நினைச்ச வேலையை செய்யற எப்படி இருக்கு மாப்பிள்ள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து படிச்சு முடிச்சதும் என்னாக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் வகுப்பறையில் ஒரு கனவு இருக்கும். பாதி நேரத்தில் இந்த கனவு கலைஞ்சு போயிடும், சில நேரத்தில் ஏதோ காரணத்தினால கலைக்கப்படும். அப்படியெல்லாம் இல்லாம என்ன நினைக்கிறீங்களோ, எதை ஆசைப்படுறீங்களோ அதை உயர்வா நினைங்க. அதுவும் பாரதியார் சொல்லியிருப்பார், பெரிதினும் பெரிது கேள். ஆசைப்படுறத பெருசா ஆசைப்படுங்க. பெருசா பொருள் வாங்கணும் அதெல்லாம் வேண்டாம். நம்முடைய இலக்கு, இப்ப கலாம் எங்கேயோ ஒரு ராமேஸ்வரத்துல பிறந்து எங்கேயோ ஒரு அணுசக்தி விஞ்ஞானியாகி இந்த உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்தார்ல, அந்த மாதிரி உங்களுடைய இலக்குகளை வானம் அளவிற்கு உயரமாக வச்சிருங்க. நினைச்சா இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லா சலுகைகளும் நிறைய இருக்கு. அது எங்கேங்கிறத தேட ஆரம்பிக்கணும். நம்ம முடியாதுங்கிற எண்ணத்தை மாத்திக்கணும். ஒரு கவிஞன் தான் சொல்லியிருக்கான், நோக்கம் ஓராண்டாக இருந்தால், உங்களுடைய ஆம்பிஷன் இலக்கு எனக்கு 1 வருஷத்துக்கு மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளை நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா பூக்களை வளர்க்கலாம். நோக்கம் 10 ஆண்டுகளாக இருந்தால் மரங்களை வளர்க்கலாம். எனக்கு 10 ஆண்டு வச்சிருக்கேன் அப்படின்னா மரங்களுக்கு நீங்க யோசனை பண்ணுங்க. நோக்கம் முடிவற்றதாக இருந்தால் நான் அடுத்து 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 அடுத்துன்னு போகணும். எப்படி போகணும்? நியாயமா போகணும். நோக்கம் முடிவற்றதாக இருந்தால் மனித குலத்தையே மேம்படுத்தலாம் அப்படின்னு சொன்னான். உங்களுடைய நோக்கம் என்பது முடிவற்றதாக இருக்கட்டும், அது மனித குலத்தை மேம்படுத்துவதாக இருக்கட்டும். அப்படி உங்களுடைய வாழ்க்கை பயணப்படுவதற்கு நீங்கள் படிக்கிற கல்வியும் உங்களுடைய வாசிப்பு திறனும் உங்களுக்கு வாழ்க்கையின் எல்லை வரை வளமாகவும் நலமாகவும் உறுதுணையாக கூடவே வரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.